9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸா எல்லாராலும் பேசப்பட்டு இருக்கு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டை அப்படின்ற இடத்துல 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி காணாம போயிருக்காங்க. காணாம போன உடனே அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அங்க இருக்க அருகில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்த உடனே காவல்துறையும் தன்னுடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை பாக்குறப்ப அந்த குழந்தையை அங்க வழியா யாரோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான சிசிடிவி காட்சிகள் பதிவாகுது. தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தின காவல்துறைக்கு நேற்று அந்த குழந்தையோட சடலம் அந்த பொண்ணோட வீட்டில இருந்து ஒரு 30 மீட்டர் தொலைவில் 30 மீட்டர் இடத்துல ஒரு குளத்துல கை கால்கள் வெட்டப்பட்டு ஒரு மூட்டையில அந்த குழந்தையோட சடலம் கிடைக்கப்பெறுது. அந்த குழந்தையோட சடலத்தை வாங்க மறுத்த பெற்றோர்கள் இந்த கொலையில இன்னும் பலர் ஈடுபட்டிருக்காங்க, 6 பேருக்கு மேல நபர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்தியால்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த செய்தி ஒரு சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாம அனைவராலும் அதிகமா பேசப்பட்டு இருக்கு. இந்த செய்திக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது அப்படின்னு குறிப்பிட்ட அவர் பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகம் வெற்றி கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வேதனை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த கொலையில சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யணும். தற்போது பிடிபட்டிருக்கக்கூடிய 17 வயது சிறுவன், அதுக்கு பிறகு முதியவர், இவங்க 2 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும், உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் தொடர்ந்து இந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டத்துக்கு நடிகர் விஜயோட இந்த அறிக்கை அப்படின்றது அங்க போராடக்கூடிய மக்களுக்கு மேலும் வலும் சேர்க்கும் வகையில இருக்கு.